ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் கோடி இருக்கிறதா நம்ம திமுக அரசு போகும்போது சொன்னாங்க. இப்போ அவர் வந்ததும் ஒரு 3 மாசம் ஆயிருக்கு, 20,000 கோடி வாங்கியிருக்காரு சார். இந்த புறம்போக்கு திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வாங்கி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சானுங்க. ரோடு போடுறோம், ஒரு ரோடோட 20 கோடி அப்படின்னா இவனுங்க அதுக்கு எஸ்டிமேஷனே எவ்வளவு போடுறதுன்னா 40 கோடி போட்டு 25 கோடி அடிச்சுட்டு 15 கோடியில 12 கோடிக்கு ரோடு போடுவானுங்க. சார் இப்போ இந்த 20,000 கோடி வாங்கியிருக்காங்க சார். இது பட்ஜெட், இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து இது வந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுமா சார்? இருக்குது எல்லாம் நேற்று வரைக்கும் விசில் அடிச்சு பேசுங்க. அந்த மரிய வெல்ச அவர் தான் நிதி அமைச்சர். மானம் கேட்ட கருமையா தமிழ்மா கேட்டா தமிழ் உணர்வும் பானுங்க, தமிழ நானும் பானுங்க. தமிழ் படிக்க தெரியாதவன் இந்த அமைச்சர். ஊரு உலகத்துக்கே தெரியும் ஸ்டாலின் வந்து கொள்ளையடிச்சா, அவங்க குடும்பமே கொள்ளையடிச்சு, திமுக கொள்ளையடிச்சான்னு. அங்க போய் பிடிச்சீங்கன்னா நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க துண்டு விழுவாத பெரிய வேட்டி விழுவுற பட்ஜெட்டே நீங்க போடலாமே. ஸ்டாலின் வேட்டியை விடுவோங்க சார். ஸ்ரீவைகுண்டமா ஒரு எம்எல்ஏ அவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. இவர் தூய சக்தி யோகி சக்தி அந்த நேரம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம்ல. எங்க சேலத்துல ஒரு நிர்வாகி மேல பாலியல் குற்றச்சாட்டு வருது. இது பார்த்தா இவனுங்க திமுகவோட பெரிய ஆளுங்களா இருப்பானுங்களாட்டு இருக்குது. அவனுங்க வந்து யூனிவர்சிட்டினா இவனுங்க பிஹெச்டியே முடிச்சிருப்பானுங்களாட்டு இருக்குது. பொறுங்க மிஸ்டர் விஜய், இன்னைக்கு ஜூலை 29 30ஆம் தேதி, அடுத்த ஜூலை 2027க்குள்ள நீங்க எவ்வளவு அன்பாப்புலர் ஆயிருப்பீங்கன்னு பாருங்க. இந்த சீல் போடுறதுல சினிமாவில தான் மிஸ்டர் விஜய். இதுல எல்லாம் வந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். முகரைய பார்த்தாவே இவன் திமுகவில் இருக்க வேண்டிய ஆளு. அந்த யாரு, அந்த ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கிறான. அப்பா அவன் உருட்டு பாத்தீங்கன்னா சாமி, திமுக அவங்ககிட்ட அரசியல் தெரியும். அமைதிப்பட அமாவாசை மூஞ்சி அப்படியே சர்வ லட்சணமும் இருக்குது. ட்ரம்ப் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த பயங்கரமா ரியல் எஸ்டேட்ல கோடி கோடியா சம்பாதிச்சு வரும் அமெரிக்க அதிபர். ஒருவேளை அவரு மறுகரு வச்சுட்டு இருந்து அன்னைக்கு சபரிஸ் ஆபீஸுக்குள்ள பூந்து அவர் தான் ஒருவேளை இந்த பழனி முருகன் கோயில் ஆட்டையை போட்டு போயிருப்பாரு 100 ஏக்கராவுன்ற 1 ஏக்கராவுன்னு எனக்கு தெரியல சார். இப்போ இந்த 20,000 கோடி வாங்கியிருக்காங்க சார். இது பட்ஜெட், இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து இது வந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுமா சார்? ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் கோடி இருக்கிறதா நம்ம திமுக அரசு போகும்போது சொன்னாங்க. இப்போ அவர் வந்ததும் ஒரு 3 மாசம் ஆயிருக்கு, 20,000 கோடி வாங்கியிருக்காரு சார். அதாவதுங்க, கடன் வாங்குறது இன்னைக்கு மத்திய அரசு கூட கடன் வாங்குதுங்க. அவங்களும் ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாங்க. சூரிய ஒளி திட்டத்தை நாடு முழுக்க இன்னைக்கு பெரிய அளவில் இது பண்றாங்க. நிறைய பாலங்கள் கட்டுறாங்க. ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துறாங்க. 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லி ஒரு காலத்துல இந்தியாவோட கனெக்டிவிட்டியே இல்லாத வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா பரவலா இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த புறம்போக்கு திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வாங்கி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சானுங்க. ரோடு போடுறோம், ஒரு ரோடோட ஒரு இது வச்சுக்கோங்க 20 கோடி அப்படின்னா இவனுங்க அதுக்கு எஸ்டிமேஷனே எவ்வளவு போடுறதுன்னா 40 கோடி போட்டு 25 கோடி அடிச்சுட்டு 15 கோடியில 12 கோடிக்கு ரோடு போடுவானுங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குது எல்லாம் நேற்று வரைக்கும் விசில் அடிச்சு பேசுங்க. அந்த மரிய வெல்ச அவர் தான் நிதி அமைச்சர். மானம் கேட்ட கருமையா தமிழ்மா கேட்டா தமிழ் உணர்வும் பானுங்க, தமிழ நானும் பானுங்க. தமிழ் படிக்க தெரியாதவன் இந்த அமைச்சர். ஊரு உலகத்துக்கே தெரியும் ஸ்டாலின் வந்து கொள்ளையடிச்சா, அவங்க குடும்பமே கொள்ளையடிச்சு, திமுக கொள்ளையடிச்சான்னு. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சோசப் விஜய் எல்லா இடத்துலயும் முழங்கினாரு, SFF ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஒரு விசாரணை கமிஷன் போங்க. சிபிசிஐடி முதல்ல வந்து அவருக்கு செனட் ஆஃப் ரோட்டுக்கு அனுப்புங்க. அங்க போய் பிடிச்சீங்கன்னா நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க துண்டு விழுவாத பெரிய வேட்டி விழுவுற பட்ஜெட்டே நீங்க போடலாமே. ஸ்டாலின் வேட்டியை விடுவோங்க சார். ஸ்டாலின் வேட்டியை விடுவீங்கன்னா துண்டு விழுவாத பட்ஜெட் போடலாம் மிஸ்டர் விஜய். அதை விட்டுட்டு ஏன் அது போய் அல்லு சில்லு போய் திருநது 5000 10,000 கோடி அவன் பாருங்க, அந்த ஏவாத வேலு வேவாத வேலு தான். இன்னும் அவங்க போய் இதுல போய் வேகணும். சுடுகாட்டுல இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு. அவன் வச்சிருக்கிறான் மருத்துவக் கல்லூரி, 4-5 மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறான். அவனுக்கு கிட்னி போச்சான், இதயம் போச்சான். அவன் இதயம் இல்லாதவன் கிட்னி போச்சு, இதயம் போச்சு, கல்லீரல் போச்சு, மண்ணீரல் போச்சு, இறப்பை போச்சு. இவன் ஆஸ்பத்திரியில போய் படுக்க மாட்டாலும் சிங்கப்பூர்ல போய் படுத்துக்குவானோ. எல்லாம் அட்டூழி. அதோட தொடர்ச்சி தான் நான் கேட்கறது. திமுக ஆட்சியில இருந்து எந்த விதத்துல ஏதோ ஊழல் சில இதுல பண்ணக்கூடாதுன்னு சில முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க, அதை பாராட்டுறேன். நீங்க வந்து ஊழல் பண்ண மாட்டீங்க மிஸ்டர் விஜய், அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா பணத்து மேல உங்களுக்கு நாட்டம் இருக்காது. நீங்க பார்ன் வித் டைமண்ட்ஸ் கூட நீங்க சின்ன வயசுல இருந்தே பெரிய பணத்தை பார்த்து வளர்ந்தோம். நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். உன் கூட இருக்கிறவங்களாம் யோகியமா இன்வெஸ்ட் பண்ணி உன்னை எப்படியாவது இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உன் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கிற நம்ம வளர்த்தி போய் ஆதவ அர்ஜுனா யோகியனா?
அவர் குடும்பத்து மேலேயும் ஆதவர்ஜினா மேலேயும் எத்தனை இடி கேஸ் இருக்குது, எஃப்டி கேஸ் எத்தனை இருக்குது, அவங்க மேல இத்தனை கேஸ் எல்லாம் இருக்குது. இல்ல உங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி இது பண்ணாதல்ல. அது பாருங்க, ஒரு லேடி அம்மா ஒரு அமைச்சரை ஜட்டியோட உட்கார வச்சிருவேன். என்னங்க இதெல்லாம்? திமுக காரனு கூட இவ்வளவு திமிரு இருக்காது. ஜட்டியோட உட்கார வச்சிருவேன். என் ஏரியாவுக்கு வந்துருவானா அப்படின்னா உன் கூட எல்லாம் உன் நேற்று வரைக்கும் உனக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இந்த விசில் அடிச்சா பிள்ளைங்களோட யோகியம் தான். இவங்களை வச்சுட்டு எங்க நீ பரிசுத்த இட்லியில நீ நல்ல ஆட்சி கொடுக்க போற, இல்ல பரிசுத்த அவையில இட்லி வைக்க போற? இது முடிக்க அந்த அம்மா மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல சார். ஸ்ரீவைகுண்டமா ஒரு எம்எல்ஏ அவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. இவர் தூய சக்தி யோகி சக்தி எந்த நேரம் பிடிச்சி உள்ள போட்டுக்கலாம்ல. இதுதான் நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். அவன் மேல குற்றச்சாட்டு வருது. இந்த எங்க சேலத்துல ஒரு நிர்வாகி மேல பாலியல் குற்றச்சாட்டு வருது. இது பார்த்தா இவனுங்க திமுகவோட பெரிய ஆளுங்களா இருப்பானுங்களாட்டு இருக்குது. இவனுங்க விசில் அடிச்சா பசங்க அப்படின்ட்டு இது பண்ணா, அவனுங்க வந்து யூனிவர்சிட்டினா இவனுங்க பிஹெச்டியே முடிச்சிருப்பானுங்களாட்டு இருக்குது. வந்த 3 மாசத்துல அவ்வளவு ஆட்டம் ஆடுறானுங்க. பொறுங்க மிஸ்டர் விஜய், இன்னைக்கு ஜூலை 29 30ஆம் தேதி, அடுத்த ஜூலை 2027க்குள்ள நீங்க எவ்வளவு அன்பாப்புலர் ஆயிருப்பீங்கன்னு பாருங்க. இந்த சீல் போடுறதுலாம் சினிமாவில தான் மிஸ்டர் விஜய். இதுல எல்லாம் வந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். நான் இப்பயும் சொல்றேன், நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதாவது நீங்க உங்க சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் கொள்ளை கூட்டம். ஒரு லாட்ரிக்காரனை கூட வச்சிருக்கிறீங்க. அண்ணா அதிமுகவுல இருந்து ஆளு பிடிச்சிங்களே, இந்த விபச்சாரிங்க எல்லாம் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ஓடினானுங்களே, அவனுங்களாம் யோகியதுங்களா? கொள்ளையடிச்சு கொரோனாவுல கொள்ளையடிச்சவன் ஒருத்தன், அந்த அந்த வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கிறான், அங்க இருக்கிற கார்பரேஷன்ல கொள்ளையடிச்சு இன்னைக்கு கோர்ட்ல இதே மாதிரி வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவன் போட்ட ஆர்டர் எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் மூட்டையா அழுக்கு மூட்டையும் ஊழல் மூட்டையும் சுமந்துட்டு போன இவனுங்கெல்லாம் எடுத்து வச்சா மிஸ்டர் ஜோசப் விஜய் நீங்க எப்படி யோகியமா? நீங்க யோகியமானவனா உன் கூட இருக்கிறவங்களும் யோகியமா இருக்கணும், நீ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர்களும் யோகியமானவனா இருக்கணும். செங்கோட்டையன் என்ன யோகியமா? இருக்கிற அயோக்கிய பசங்க அதிமுகவில் எவன் எல்லாம் சொத்தை கொள்ளையடிச்சு தின்னானா அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஆனா நான் வந்து தூய சக்தி அப்படின்னா இது என்ன? இதெல்லாம் அந்த சினிமா இல்ல மிஸ்டர் விஜய். இதே அடுத்த 2027 இதே ஜூன் மாசம் பேசுவோம். அன்னைக்கு நீங்க எவ்வளவு அன்பாப்புலர் ஆயிருப்பீங்க. முதல்வன் படத்துல கடைசியில அர்ஜுன் எடுத்து இப்படி சுட்டு என்ன அரசியல்வாதி ஆகிட்டீங்களாடா அப்படின்னு பாரு. அந்த கதிக்கு எவ்வளவு போறீங்க, பொறுத்திருந்து பாருங்க சார். இப்போ தாவேக்கா அமைச்சரவையில் எதுவும் மாற்றங்கள் வருமா சார்? ஏன்னா தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க. எதுவும் மாற்றம் எதுவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா சார்? நீங்க ரேடன் பண்ணிட்டு தான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இப்படி தெரியும். அவர் தான் அவருக்கு கட்டம் பார்த்து சொல்றவர். அவர் தான் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்திய பிரதமர் ஆகுவாரு. இன்னும் 25 ஆண்டுகள்ல, 25 ஆண்டுனா விஜய்க்கு இப்ப 75 வயசு இருக்கும். 75 வயசுல அமெரிக்க ஜனாதிபதி ஆகுவாரு. அதுக்கு மேல வந்து ஆண்டவர் ஆயிடுவாருன்னு ஒண்ணு சொல்லாம விட்டுட்டாரு. அது தெரியலீங்க. எல்லாம் ஒரு ஒரு அனுபவ ரீதினா செங்கோட்டையா அவர் பாவன கட்சியில சேர்ந்த அன்னைக்கு உள்ள திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கன்னே காணோம். அனுபவம்னா திரு செங்கோட்டையனுக்கு இருக்கும், வேற எல்லாமே அனுபவம். முதலமைச்சர் உட்பட அனுபவம் இல்லாதவங்க. ஆனா என்னன்னா இருக்கிற ஐஏஎஸ் அதுல பாருங்க, 2 தற்கொலைக்கு அந்த வீடியோ போடும் ஒரு அம்மா, அது நாளைக்கு கேஸ் இழுத்து விடும் நம்ம மேல சொல்லணும்னா. அந்த ஒரு அம்மா இருக்குது இதுலயே வந்து நான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் ரீல்ஸ் போட்டே வாங்குறேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அமைச்சர் பேர் என்னங்க? கீர்த்தனா. ஆமா. அந்த அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா, இங்க வெளிநாட்டுக்கு நான் அரசு முறை பயணம் போற ஒரு அடிப்படை இது தெரியல. முதல்ல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும். எந்த ஒரு அரசு சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோ அமைச்சர்களோ முக்கிய அரசு பொறுப்புல இருக்கிறவங்களோ வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா உள்ளபடி நீங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு நீங்க தகவல் தெரிவிச்சு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அது ஒரு அமைச்சர்னா அமைச்சரான உடனே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்ல தான் போன. அட தற்குறிகளா? அதுதான் தற்குறிகளா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்களா? ஆளை விட்டா இப்படித்தான். இது வந்து பர்சனல் பாஸ்போர்ட்ல போயிருக்குது. சரி, கூட இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் சொல்லியிருக்க, ஐஏஎஸ் ஆபிசருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க இப்போ உங்க பர்சனல் பாஸ்போர்ட்டை முதல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்க. குற்றங்க அது. முதல்ல நீங்க ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா பர்சனல் பாஸ்போர்ட்ல போனீங்கன்னா தவறு. ரெண்டாவது அதுல இருக்கிற ப்ரிவிலேஜா தெரிஞ்சுக்கணும். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா உங்களுக்கு வெளிநாட்டுல வந்து எந்த இதுவுமே கிடையாது, இமிகிரேஷன் கிடையாது, உங்களுக்கு கஸ்டம்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க கிரீன் சேனல்ல நீங்க வெளியே போலாம், உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். இந்த அடிப்படை கூட தெரியாம தற்கொலைக்கு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுல இந்த அந்த முகரைய பார்த்தாவே இவன் திமுகவில் இருக்க வேண்டிய ஆளு. அந்த யாரு, அந்த ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கிறானே, அப்பா அவன் உருட்டு பாத்தீங்கன்னா சாமி, திமுக காரனே அவங்ககிட்ட அரசியல் தெரியும். அமைதிப்பட அமாவாசை மூஞ்சி அப்படியே சர்வ லட்சணமும் இருக்குது. அவன் பிராமணனா, ஆனா வந்து ஈதரா சிலைக்கு போய் மாலை போடுவான். அப்பா நான் கூட பாத்துருக்கிறேன் சாமி, திமுக காரனே தூக்கி சாப்பிடுற. இது அங்க போய் அந்த 5, 10, 50, 100 வாங்கிட்டு இருந்தான் திருச்செந்தூர்ல. இந்த பாவம் உஞ்ச விருச்சம் பண்ற பிராமணனுங்க, அவனுங்களை போய் பிடிச்சானோ. நீதான் அந்த யார் அந்த சாரா இருப்பேன்னு சந்தேகமா இருக்குது ரமேஷ். அப்படியே வெளியே பேட்டிலாம் கொடுத்திய. நிர்மல்குமார் இதுலயே சொல்றாரு, எங்கள் தாவேக்கா கட்சி சம்பந்தப்பட்டவர்களும் யாரும் இதுல இது பண்ணலன்னா சிபிசிஐடி விசாரணை போட்டு எப்படி ஒரு அமைச்சர் இப்படி சொல்லலாம்?
இந்த அயோத்தி ட்ரஸ்ட்ல வந்து இதே மாதிரி பிரச்சனை நடக்குது. ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. உயர் அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப யோகி ஆதித்யநாத் வந்து இல்ல ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து எங்கள் பாஜக காரர்கள் யாருமே அதை சம்மந்தப்படலைன்னா இட் இஸ் ஏ கிளியர் மெசேஜ் யூ ஆர் சென்டிங் டு த அந்த டீமுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் ஏ த்ரெட்டனிங் மெசேஜ், யாரும் எங்காலும் சேர்த்தாதீங்கன்னு. அப்ப யாரு எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ரமேஷ் பையன் சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தாவேக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் இட்லியில வேவாத ஆவி, எல்லாம் பரிசுத்த ஆவி. எனக்கு ட்ரம்ப் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த ஆள் பயங்கரமா ரியல் எஸ்டேட்ல கோடி கோடியா சம்பாதிச்சு வரும் அமெரிக்க அதிபர், பல ஆயிரம் கோடி. ஏன்னா அடிப்படையில ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. ஒருவேளை அவர் மறுகிறு வச்சுக்கிட்டு இருந்து அன்னைக்கு சப்ரிஜ் ஆபீஸுக்குள்ள பூந்து அவர் தான் ஒருவேளை இந்த பழனி முருகன் கோயில் ஆட்டையை போட்டு போயிருப்பாரு 100 ஏக்கராவு, இந்த 1 ஏக்கராவுன்னு எனக்கு தெரியல. அதனால எதுக்கும் ட்ரம்ப் கைது பண்ணுங்க, இல்ல ட்ரம்ப்புக்கு வாரண்ட் போடுங்க. சொல்றானுங்க, நான் யோக்கியமா இருந்தா நீ உண்மையாலுமே ஒரு பூணூல் போட்ட பிராமணன், உனக்கு பக்தி, நீ பிறந்த அந்த பிராமண குடும்பத்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா உண்மை குற்றவாளி இந்நேரம் கொண்டு வந்து நீ நிறுத்திருக்கணும். 15 நாள் ஆச்சு. சிபிசிஐடி போலீசார் அங்கே சென்றார்கள், இங்கே வந்தார்கள், விருட்டென்று போனார்கள், முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடம் விசாரணை நடத்தின என்னையா என்ன நெட் ரிசல்ட் என்ன, யார் அந்த சார், அதுக்கு பதில் சொல்லுப்பா தம்பி ரமேஷ். நீ வந்து பிராமண குலத்தில் பிறந்த ஈவேராவுடைய பக்தா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இல்ல நீதான் அந்த சாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, கேஸ் போடுறதா போட்டுக்கு போ. முதல்வர் அலுவலகம் வேற இப்ப இங்க நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு வேற மாறுதே சார். ஸோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? உள்ளபடியே இப்ப இருக்கிற தலைமைச் செயலகத்துக்குள்ள போனீங்கன்னா எப்ப புடிக்கிட்டு எவன் தலையில செங்கல் விழுவோமோ யாரு சாவுமோங்கிற நிலைமையில் இருக்குது. அது 2வது வாடகை கட்டிடம். வாடகை கட்டிடம் வந்து அது இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான அந்த இடம். அதனால எல்லா மாநிலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரைட் ராயலா சூப்பரா இருக்குதுங்க, நவீன டெக்னாலஜியோட இருக்குது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கேவலமா இருக்குது. ஆனா இதை பண்ண திமுக காரவனும் யோக்கியம் இல்ல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியில வந்து தலைமைச் செயலகம் செல்லாமேரிக்கா காலேஜ் பக்கமா எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு நினைவு கட்டலாம் அப்படின்னு பண்றப்ப டிஆர் பால் இருக்கான அந்த 82 வயசுலயும் கோட் சூட் போட்டுட்டு நல்லா குலாம் மாதிரி இருப்பானே, அந்த ஆள் அப்ப மத்திய அமைச்சரா இருக்கிறப்ப அதை குறுக்க கட்டையை போட்டான். அதுக்குதான் அந்த அம்மா ஆத்திரம் வச்சுட்டு பின்னாடி கட்டையை போட்டுச்சு. தமிழ்நாட்டுக்கு உண்மையாலுமே ஒரு தலைமைச் செயலகம் தேவைங்க. எப்படி பழைய பாராளுமன்ற கட்டடம் கீழே நான் போயிருக்கிறேன், விஸ்டரா அங்குள்ள போயிருக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா எலி ஓடும், இத்தச்சோட்டு பெருச்சாலி ஓடும். மோடி இப்ப வந்து அதுக்கு எத்தனை கட்டையை போட்டானுங்க, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டானுங்க. அதை மீறி இன்னைக்கு மோடி பாத்தீங்கன்னா ஒரு புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டின மாதிரி ஒரு தலைமைச் செயலகம் தேவை. இவரு ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு மட்டும் ஒரு அலுவலகம் மாத்துறதோட உங்க ஆபீஸை மட்டும் வெள்ளை அடிச்சு நல்லா சினிமா செட்டு மாதிரி கூப்பிட்டு யாரையாவது சினிமா செட்டு போட சொல்லி அதுல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தெரி அப்படின்னு இப்படி திரும்புற மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு உருப்படியா என்ன பண்ணுங்க, ஒரு தலைமைச் செயலகத்தை எங்கேயாவது கட்டுங்க. வெளியில இடத்த தேடி உருப்படியா தலைமைச் செயலகத்தை கட்டினா அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் சொகுசா வேணும் அப்படின்னு இவர் பண்றாருன்னா இவருடைய பார்வை அவ்வளவுதான் இருக்குது, கிட்ட பார்வைன்னு நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி. உங்கள் மூலமா வந்து நம்ம தமிழக மக்களை சந்திப்பதற்கு எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கி வந்திருக்கிற உங்களுக்கு, உங்க டிவி நிறுவனத்திற்கு எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.